இன்று ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், என் பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்டுக்கொள்ளும் ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு நான் அருளி செய்ய போகிறேன். இயேசு சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நானே வந்து நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ என் பிள்ளைகளே, அதை நான் செய்வேன். நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக, நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை உங்களுக்கு தருவேன் என்று யோவான் 16:24 ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் கலங்காதிருங்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சாலமோன் ராஜா அவருடைய ஞானத்தை கேட்க ஷேபா என்னும் ராஜஸ்திரீ வேறொரு தேசத்திலிருந்து வருகிறாள். அவனுடைய ஞானத்தை கேட்டு அசந்து போகிறாள். அவள் போகும் நேரம் வந்தது. சாலமோன் ராஜா அவளுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்தான். அதையெல்லாம் கொடுத்து அவளை அனுப்பும் வேளையிலே, அதன் பிறகு அவள் தனக்கு வேண்டியதை எல்லாம் கேட்டாளாம். வெகுமதியெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க ராஜா, இப்போ நான் எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்க போகிறேன் என்று சொன்னாள். ராஜா உடனே அவள் என்னென்ன காரியங்களை கேட்டாளோ அத்தனையும் கொடுத்து அனுப்பினார். ஒரு ராஜா அதை செய்யக்கூடும் என்றால், தேவாதி தேவனும் உங்களை நேசிக்கிறவருமாகிய உங்கள் தகப்பனாகிய இயேசு எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் கேட்கிறதை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். தைரியமாக இருங்கள், மனம் கலங்காதிருங்கள். எபிரேயர் 2:9 வாசித்து பாருங்கள். அவர் நமக்காக தம்மையே, தமது உயிரே பலியாக செலுத்தினார். நமக்காக அவர் பலியாக தம்மையே செலுத்தினார். நான் அழியட்டும், நான் வருத்தப்படட்டும், நான் வேதனைப்படட்டும், அது நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனையும் தர எனக்கு வல்லமை வரட்டும் என்று தன்னையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு அழகிய வீடியோவை பார்த்தேன். அதில் ஒரு தகப்பனுடைய சரிதையை கண்டேன். அந்த தகப்பனுக்கு ஒரே மகள். அவளுக்கு 18 வயது நிரம்பும் வேளை. அப்பொழுது அவள் கேட்டாள், அப்பா, எனக்கு 18 வயசாக போகுது, நான் பெரிய பிள்ளையாக போகிறேன், எனக்கு 18வது பிறந்த நாள் அன்று என்ன பரிசு கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டாள். அப்பா சற்று நேரம் திகைத்து போனார். யோசித்தார். பேசாமல் போய்விட்டார். கொஞ்ச நாட்களுக்குள் 18வது பிறந்தநாள் வருவதற்கு முன்பதாக திடீரென்று ஒரு நாள் அந்த பிள்ளை மயக்கம் எடுத்து கீழே விழுந்தாள். ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடினார்கள். வைத்தியர் சொன்னார், இவளுக்கு பயங்கர இருதய நோய், உங்க பிள்ளை பிழைக்க மாட்டாள், செத்து போயிடுவா. அவள் இருதயம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. She has no hope. Her heart is dead. It's almost dying. She will die. தகப்பனுக்கு தாங்க முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே திடீரென்று மயங்கிய நிலையிலிருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஒழுங்கு செய்யப்பட்டது. சரியாக 18வது பிறந்த நாளுக்கு முந்தின நாள் அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. எல்லாம் நன்மையாக முடிந்தது. அந்த பிள்ளையை அறைக்கு கொண்டு போய் போட்டார்கள். அறையிலே கண் விழித்தாள். 18வது பிறந்த நாள். அப்பொழுது அவள் பக்கத்திலே ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை அவள் கையிலே கொடுத்தார்கள். திறந்து வாசித்தாள். அது தகப்பனுடைய கடிதமாக இருந்தது. தகப்பன் எழுதியிருந்தாள், என் மகளே,
நீ உன் 18வது பிறந்த நாளுக்கு உனக்கு என்ன பரிசை அப்பாவாகிய நான் கொடுப்பேன் என்று கேட்டாயே. என் மகளே, நீ இப்பொழுது சுகமாய் இருக்கிறாய் என்றாள். நீ இந்த கடிதத்தை படித்து உயிரோடு இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் என் இருதயத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். என் இருதயத்தை உனக்கு கொடுத்துட்டேம்மா. அப்பா, என் இருதயத்தை கொடுத்துட்டேன். நான் மரித்து போகிறேன், ஆனால் நீ வாழ வேண்டும், நீ வாழ வேண்டும், நீ வாழ வேண்டும். அவர் தன் இருதயத்தை பரிசாக, இனாமாக, அன்பளிப்பாக, பாசத்தின் அளிப்பாக தன் மகளுக்கு கொடுத்து விட்டு இறந்து போனாள். ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான். தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய ஜீவனை நமக்காக தியாகம் பண்ணினார். நமக்காக தியாகம் பண்ணினார். அந்த பெண்ணுடைய தகப்பன் இருதயத்தை கொடுத்தார், ஆனால் நிரந்தரமாக மரித்து போனார். அவளுக்கு தகப்பன் இல்லை. ஆனால் இயேசுவோ 1 கொரிந்தியர் 15:3-4 படி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். உயிரோடு எழும்பி இருக்கிறார். உயிரோடு எழும்பி இருக்கிறார். Jesus Christ is alive. He gave his life. He sacrificed his life. And he went into the grave to suffer for every one of us. But on the 3rd day, he rose up. He rose up and he came alive to be a father to all of us. So we have hope in this world through Jesus Christ who is alive. நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். இருதயத்தை கொடுத்தவர் நம்மை வாழ வைக்கும்படியாக உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 அவர் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். உங்களை பிழைக்க வைக்க நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்று இரவு நமக்கு நம்பிக்கை உண்டு. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். நான் பாடுபட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன், உங்கள் பாடுகளிலிருந்து உங்களை விடுவிக்க. 1 தீமோத்தேயு 6:17 வேதம் கூறுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன் அவர். மனம் கலங்காதிருங்கள். நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலத்தையும் சம்பூர்ணமாக இயேசு என்று இரவு தருவார். இயேசு என்று இரவு தருவார். இயேசு என்று இரவு தருவார். அரகுர ஆசீர்வாதம் தான் இருக்குது பிரதர். 2 பிள்ளை ஆசீர்வாதம் பெற்றிருக்குது, ஒரு பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இல்லை. வேலை இருக்குது, ஆனால் பணம் கையில் நிற்கவில்லை என்று சொல்கிறீர்களா? இன்று இரவு இயேசு நீங்கள் கேட்கிற ஒவ்வொன்றையும் சம்பூர்ணமாய் உங்களுக்கு தரப்போகிறார். சகலத்தையும் அனுபவிக்கும்படியாக அருளை தரப்போகிறார். சந்தோஷமாய் அவரை மனதார தேடுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் சத்தமாக, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்னென்ன காரியங்களை சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறார். முதலாவதாக நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை சம்பூர்ணமாக கொடுக்கிறார். அத்தனை பாவங்களையும் மன்னித்து அத்தனை பாவங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து அவருடைய பிள்ளையாக வாழும்படியாக சம்பூர்ணமாக அவருடைய ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் கொடுக்கிறார். இன்று இரவு அதை கொடுக்க போகிறார். 1 யோவான் 1:7 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
நம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரும் சொல்லுவோமா? சகல பாவங்கள். சத்தமாக சொல்லுவோம், சகல பாவங்கள் அத்தனையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாதி பரிசுத்தமாக இருக்கிறேன் சார், எனக்கு மீதி பாதியிலிருந்து விடுதலை பெற எனக்கு வழி இல்லை என்று சொல்கிறீர்களா? இன்று உங்கள் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பார். 2 பேர் எங்கள் குடும்பத்தில் சுத்தவான்களாக இருக்கிறார்கள், ஆனால் எங்கள் குடும்பத்தில் 2 பேர் பாவத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் அத்தனை பேரையும் அவருடைய இரத்தத்தினால் என்று கழுவி சுத்திகரிக்க போகிறார். வேதம் கூறுகிறது, ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. நம்ம ஒவ்வொருவர் பாவங்களுக்காக இயேசு தமது சரீரத்திலே பரிகாரத்தை ஏற்படுத்தி கொண்டார், தண்டனையை அனுபவித்தார். என்ன அடிங்கப்பா, நான் பரிசுத்தமாக இருந்தாலும் நான் இறைவனாக இருந்தாலும் என்னை அடியுங்கள், என் பிள்ளைங்களுக்காக அவர்கள் பாவத்திற்காக நான் பரிகாரத்தை உண்டு பண்ணும்படி அந்த தண்டனை என் மீது வரட்டும், என் மீது வரட்டும், என் மீது வரட்டும் என்று தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் சிலுவையில் அவரை அடித்தார்கள். நம் ஒவ்வொருவர் பாவங்களையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார், அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஆகவே வேதம் கூறுகிறது, ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், ஆகவேதான் மரணத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார். நம் ஒவ்வொருவர் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் சுமக்க இயேசு சிலுவையிலே மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். கடந்து சென்று 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அந்த பாவங்களின் வேரை சிலுவையில் அழித்து மரணத்தை வென்று பரிசுத்தத்தை கொடுக்கும்படி, பரிசுத்தத்தை அணிந்து கொண்டு, நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும் அதிகாரத்தை அணிந்து கொண்டு அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார், உயிரோடு எழும்பி இருக்கிறார். இன்று இரவு நமக்கு எப்படி இந்த பரிசுத்தம் வரும், எப்படி பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கொடுப்பார் என்று நீங்கள் கேட்கக்கூடும். வேதம் கூறுகிறது, அதற்கு ஒரு வழியை வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இயேசுவினிடம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எல்லா தண்டனையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எப்படி குற்றவாளிக்கு கவர்னர் அவர்களும் பிரசிடென்ட் அவர்களும் மன்னிப்பு கொடுத்து அவர்களை விடுதலை செய்யும் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்களோ, இந்த நாளிலும் நம்முடைய பாவங்களிலிருந்து வெறும் மன்னிப்பை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பாவ வேறையே நம்மிடமிருந்து எடுத்து போட்டு இனி பாவம் செய்யாதபடிக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக இயேசு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு தரையும் மன்னிச்சு அனுப்புறதில்லை. ஆண்டவர் அந்த வேறையை எடுத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாவ வேறையை எடுத்து போடுகிறார். அதற்கு ஒரே வழி, நம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். அதோடு கூட இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன் சுவாமி, இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன் சுவாமி, இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன் சுவாமி, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று ஒவ்வொன்றாக சொல்லுங்கள். குறைவில்லாதவன் ஒருவனும் இல்லை, குறைவில்லாத பெண் ஒருத்தியும் இல்லை. எல்லாருக்கும் குறைவுகள் உண்டு. There is no one who is perfect. Everyone has some weakness. But thank God, God will remove that weakness from the roots through Jesus Christ who suffered. இந்த நாளிலும் அந்த கிருபையை கர்த்தர் இப்பொழுது கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கையிடு. உட்கார்ந்திருக்கும் பொழுதே அறிக்கையிடுங்க. உட்கார்ந்திருக்கும் பொழுதே அறிக்கையிடுங்க. புஷ்பா, உங்கள் கணவனை நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள். எவ்வளவு துரோகம்! அப்பாவியான உங்கள் கணவனுக்கு எவ்வளவு வேதனை கொடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது மனம் திரும்புங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அதனால் தான் பாடுகள். மனம் திரும்புங்கள். என் பாவத்தை மன்னியும் சுவாமி, மன்னியும் சுவாமி என்று ஒவ்வொன்றாக அறிக்கையிடுங்கள். லூக்கா 18:13 அப்படி ஒருவன் மார்பை அடித்து கொண்டு பரலோகத்தை கூட பார்க்காமல் தரையிலே குனிந்து கொண்டு அழுதான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று. அவனை ஆண்டவர் மன்னித்தார்.
புது மனுஷனாக மாற்றினார். நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டிற்கு திரும்பினான். இன்று இரவு நீங்கள் நீதிமான்களாக, நீதி மார்க்கமான பெண்களாக திரும்பி போகும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். சகல பாவத்தின் வேரையும் எடுத்து போட போகிறார். வேதம் கூறுகிறது, ஏசாயா 48:22, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. There is no peace for the wicked. ஆனால் இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும் பொழுது அந்த இரத்தம் பாவத்தை நீக்கி, பாவ வேரை நீக்கி சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலே கொண்டு வருகிறது. It brings peace. The blood of Jesus brings peace. புது மனுஷனாக நம்மை மாற்றுகிறது. சங்கீதம் 147:14 நம்முடைய பாதைகள் எல்லாம் அதன் பிறகு சமாதானமாக மாறுகிறது. எல்லைகள் எல்லாம் சமாதானமாக மாறுகிறது. உசிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். நம் வாழ்க்கைக்கு வர வேண்டிய சகல பாக்கியங்களும் நம்மை தேடி வரும்படி ஆண்டவர் செய்கிறார். இன்று இரவு இயேசு அதை செய்ய நம் மத்தியிலே இருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஆண்டவனுக்கு திருப்புங்கள். பாவங்களை இயேசுவினிடம் அறிக்கையிடுங்கள். இந்த நாளிலிருந்து இயேசு உங்களோடு இருந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பார். இனி பாவ வாசனையே உங்களுக்கு இருப்பதில்லை. மனம் கலங்காதிருங்கள். சகலத்தையும் தருவார், சகலத்தையும் தருவார். அதற்கு தான் பிரியமானவர்களே, அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார், தம்மையே வெறுமையாக்கினார். பிலிப்பியர் 2:6 அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும், 2 கொரிந்தியர் 8:9 மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் தேவாதி தேவனாக இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், வறுமையின் ரூபம் எடுத்தார். எல்லாவற்றையும் பலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி, நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை வாழ வைக்கும்படியாக. இன்னும் வேதம் கூறுகிறது, ஏசாயா 53:4 நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம் துக்கங்களை சுமந்தார், நம் துக்கங்களை சுமந்தார். இன்றும் எனக்கு எல்லாம் போயிடுச்சு என்று கலங்குகிறீர்களா? உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சுமக்க வந்திருக்கிறார். சிலுவையில் அதை சுமந்தார். இன்று உங்கள் துக்கத்தை சுமக்க இயேசு வந்திருக்கிறார். ஒரு இளம் தம்பதியர் வந்து சாட்சி கொடுத்தார்கள். அவர் சொன்னார்கள், நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். திருமணமானது, என் மனைவி கர்ப்பம் தரித்தாள். திடீரென்று ஒரு நாள் இரவிலே குடும்பத்தினர் எல்லாரும் என் மனைவிக்கு விரோதமாக எழும்பினார்கள். அவளிடம் இன்னும் காசு பிடுங்க முயற்சி செய்தார்கள். நான் அதை தடுத்தேன். அதன் பிறகு எல்லாரும் சொன்னார்கள், 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்கள் என்று. இரவு நேரம் 11 மணிக்கு 2 பேரையும் துரத்தி விட்டார்கள். எங்கு போவோம்? கர்ப்பிணி மனைவியோடு நடு தெருவிலே நின்றேன். கையிலே காசு இல்லை, பணமே இல்லை. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்துதான் பணத்தை செலவழிக்க வேண்டும். எனக்கென்று ஒன்றுமில்லை. நடு தெருவில் நின்றேன். என் மானமெல்லாம் போய்விட்டது. நம்பிக்கை இல்லாத நிலைமை. என்றும் நீங்களும் அப்படியே இருக்கக்கூடும், அப்படியே இருக்கக்கூடும். இயேசுவாகவே தான் நடுத்தெருவிலே, சிலுவையிலே சட்டை கூட இல்லாமல் அவமானத்தின் மத்தியிலே தொங்கினார். அவருக்கு உங்கள் வேதனை தெரியும். இன்று இரவு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நிச்சயமாகவே தருவேன். அதற்காக இயேசு அந்த துக்கத்தின் வழியாக கடந்து சென்றார். மத்தேயு 26:38 என் ஆத்துமா துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது. பலர் சொல்லக்கூடும், திரும்ப எழும்பி வேலை செய், திரும்ப பிஸ்னஸ் ஆரம்பி, ஆண்டவர் உதவி செய்வார் என்று. ஆனால் உங்களுக்கோ அந்த மரண பயம் உங்களை வாட்டி கொண்டு இருக்கக்கூடும். பிள்ளைகளை நீங்கள் கர்ப்பத்திலே இழந்திருக்கக்கூடும்.
திரும்ப ஆண்டவன் உனக்கு குழந்தையை கொடுப்பார், ட்ரை பண்ணு என்று பலர் சொல்லிவிட்டு போயிருக்கக்கூடும். ஆனால் உங்கள் உள்ளத்திலோ அந்த மரண பயம் உங்களை வாட்டி கொண்டு இருக்கக்கூடும். ஐயோ, எனக்கு திரும்ப நேரிடுமோ, என்னால் முடியுமோ, என்னால் வாழ முடியுமோ என்ற கவலை என்ற பயம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடும். வேலைக்கு போக முடியாமல், படிக்க முடியாமல், ஃபெயிலாகிவிட்டேன், இனி வழியில்லை, நான் எப்படி இனி படிப்பேன், எப்படி மேலே வருவேன் என்று மரண பயத்தினால் திகில் அடைந்து கொண்டு இருக்கக்கூடும். அதற்கு தான் இயேசு அந்த மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். அவருக்கு அந்த மரண பயம் தெரியும். He knows the agony of the fear of death. Maybe the fear is stopping you from going forward, stopping you from studying again, stopping you from having a child again, stopping you from working again, stopping you from rising up and doing the business again. But Jesus knows. He has gone through that fear of death. When you cry to him, he will help you. அவருக்கு அந்த மரண பயம் தெரியும். அதை எடுத்து போடுவார். இன்று இரவு எடுத்து போடுவார். வியர்வை இரத்தமாக வெளியே வந்தது. அவ்வளவு பயம். உங்களுடைய பயத்தை நீக்குவதற்காக இன்று இரவு ஒவ்வொருவர் பயத்தையும் ஆண்டவர் நீக்க நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். பயமில்லாமல் திரும்ப எழும்பி நின்று அனைத்திலும் வெற்றி பெறும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இயேசு சொல்லுகிறார் யோவான் 14:18, நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன், திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், நான் திரும்பி உங்களிடத்தில் வருவேன். யோவான் 16:19-20 அவர் சொல்லுகிறார், நான் திரும்ப உங்களிடத்தில் வரும்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் என்னை காண்பீர்கள், நீங்கள் என்னை காண்பீர்கள். எங்க அப்பா வந்துட்டார், எங்க அப்பா எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று இரவு உங்களை செயல்பட விடாமல் தவிக்க வைக்கும் அத்தனை பயங்களையும் இயேசு இப்பொழுது துரத்த போகிறார். யோவான் 14:27 அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், அந்த சமாதானம் உங்களுக்கு பலனை தரும், என்னுடைய சமாதானத்தினால் வெற்றி பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது அந்த சமாதானத்தினால் உங்களை ஆண்டவர் நிரப்ப போகிறார். அப்பொழுது இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக உருவாகும். ரோமர் 14:17 அப்படி வேதம் கூறுகிறது. அந்த கிருபையை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். இல்லாதவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவைகளாக மாறும்படியாக இயேசுவின் சமாதானம், மரண பயம் நீங்கி இயேசுவின் சமாதானம் உங்களை நிரப்பும். அந்த சமாதானத்தினால் திரும்ப குடும்பத்தை நடத்த போகிறீர்கள், திரும்ப வேலை செய்ய போகிறீர்கள், திரும்ப படிக்க போகிறீர்கள், திரும்ப பரிசுத்தமாய் வாழப் போகிறீர்கள், அத்தனையிலும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக மாறுவீர்கள். இதை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீர்களா? இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார், ஜீவாதிபதி நம் மத்தியிலே இருக்கிறார். இப்பொழுது அவருடைய ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதை பார்க்கிறேன், ஒவ்வொருவருக்கும் இறங்குவதை பார்க்கிறேன். தலை சுற்றுகிறது, தலைவலி கொல்லுகிறது, பயம் திகில் என்னை வாட்டுகிறது என்று சொல்லும் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்குகிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. எல்லா பிசாசின் பயத்தின் ஆவிகளும் இப்பொழுது மறைகிறது. Every depression is leaving you right now. Every depression is leaving you right now. இந்த நேரத்தில் எல்லா டிப்ரெஷன் ஆவிகளும், எல்லா கலக்கத்தின் ஆவிகளும், எல்லா பிசாசின் கிரியைகளும் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியே வருவதை நான் காண்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக. Right now God's power is falling upon everybody. இருதயத்தை திறந்து, இயேசுப்பா என் பாவத்தை மன்னியும் 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 என்று எல்லாரும் அழுங்கள், அழுங்கள், அழுங்கள். என்னென்ன பாவம் இருக்குதோ அறிக்கை செய்யுங்க. பரீட்சையில் காப்பி அடித்தேன் என்னை மன்னியும், பொய் சொன்னேன் என்னை மன்னியும், திருடி விட்டேன் என்னை மன்னியும், லஞ்சம் வாங்கி விட்டேன் என்னை மன்னியும், தவறாக பேசிவிட்டேன் என்னை மன்னியும்,
மன்னியும். இச்சையான எண்ணங்கள் எனக்கு வந்திருக்கிறது, என்னை மன்னியும். என் பெற்றோரை கனம் பண்ணவில்லை, என்னை மன்னியும். கர்த்தருடைய ஊழியர்களை கனம் பண்ணவில்லை, என்னை மன்னியும். அது வார்த்தையின்படி நடக்கவில்லை, என்னை மன்னியும். என்ன வேண்டுமோ கர்த்தர் உணர்த்துகிறதை இப்பொழுது சொல்லி 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 ஆண்டவரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இன்று இரவு பாவமே இல்லாதவர்களாக நம்மை பரிசுத்தம் பண்ணும்படி இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். நீ எதை கேட்டாலும் நான் உன் சந்தோஷம் பெருகும்படியாக நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைவாயிருக்கும்படி தருவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது உங்களுக்கு வேண்டியது எல்லாம் சமாதானம். இயேசுவின் பிள்ளையாக இருக்கும் சமாதானம், இயேசுவின் பிள்ளையாக வாழக்கூடிய தைரியம், சமாதானம். இப்பொழுது இயேசு அதை உங்களுக்கு தருகிறார். அந்த சமாதானம் வந்துவிட்டால் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள். பிசாசு தொட முடியாது. அத்தனையிலும் கர்த்தருடைய ஞானமும் வழிநடத்துதலும் வரும். நீங்கள் பாக்கியம் பெற்றிருப்பீர்கள். இப்பொழுது அந்த சமாதானம், பரிசுத்தத்திற்குரிய சமாதானம், இயேசுவின் பிள்ளை என்ற சமாதானம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வாயை திறந்து, உள்ளத்தை திறந்து, என்னை நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயா. இயேசுப்பா, என்னை பரிசுத்தம் பண்ணும். முதல் ரத்தத்தினால் என் பாவத்தை எல்லாம் கழுவும். இந்த பாவத்தை விட்டு விடுகிறேன், அந்த பாவத்தை விட்டு விடுகிறேன், எனக்கு விடு, கிருபை தாரும் என்று கெஞ்சுங்கள், 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 கெஞ்சுங்கள். கடவுள் உங்களுக்கு துணை நிற்க வருகிறார். கடவுள் உங்களுக்கு துணை நிற்க வருகிறார். இருதயத்தை திறந்து அழுங்கள், அழுங்கள், அழுங்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்காக அழுங்கள், கணவன் மனைவிக்காக அழுங்கள், மனைவி பெற்றோருக்காக அழுங்கள், கணவனுக்காக அழுங்கள். இப்பொழுது அத்தனை பேரையும் இயேசு பரிசுத்தம் பண்ணுகிறார். அத்தனை பேரையும் இயேசு விடுதலை செய்கிறார். பாவ பழக்கங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. குடி வெளியே வருகிறது. சிகரெட் வெளியே வருகிறது. ஹல்லேலூயா. மக்கு நன்றி, 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 நன்றி இயேசுப்பா. கர்த்தர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். வாயை திறந்து அழுங்கள், 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 எல்லாம் அழுங்கள். இயேசுவினிடம் அழுங்கள். அப்பா, மனஸ்தாபப்படுகிறேன், நம் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். இப்பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய பாவம், பழைய திகில், பழைய குற்ற உணர்வு இனி உங்களை வாட்டுவதில்லை. அவைகள் எல்லாம் மறையும்படி இயேசு தம் இரத்தத்தினால் உங்களை சுத்திகரிக்கிறார். அவர்கள் விசுவாசிக்க விடாமல் கிரியை செய்யும் பிசாசின் ஆவிகளை துரத்துகிறேன், பயத்தின் ஆவிகளை துரத்துகிறேன். இப்பொழுது அவர்கள் சுகம் அடைவார்களாக. ஆசீர்வாதம் இறங்குவதற்காக நன்றி. ஒன்றிலும் குறைவில்லாமல் காப்பாற்று, ஒன்றிலும் குறைவில்லாமல் காப்பாற்று. சமாதானத்தோடு ஊழியம் பண்ணட்டும். ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. முக்கியமாக ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்று இப்பொழுது ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. பிள்ளைகள் நிமித்தம் அளவில்லாத கனம், அளவில்லாத சந்தோஷம், அளவில்லாத மகிமை இறங்குவதற்காக மக்கு நன்றி. கோடா கொடி ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போமா, மனதார ஸ்தோத்திரிப்போமா, மனதார ஸ்தோத்திரிப்போம்.